அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவோர் கிடையாது. அது ஒரு 40 வருஷ வாழ்க்கையிலிருந்து எல்லாருக்கும் தெரியும். பதவிகள் தேடி வரும் பொழுது இன்றைக்கு கூட அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு அமைச்சரவையில பதவி எடுத்துருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம். ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணும்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் நிக்கல. அப்படி நிக்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால அவர் தான் எம்எல்ஏவா 2 பேர் தான் இருக்காங்க. அதுல சீனியாரிட்டி படி அவர் தான் அமைச்சர் ஆகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். யாரையும் கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்ல. நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேல என் மீது எவ்வளவோ விமர்சனம் வந்தா கூட அண்ணன் மீது நான் எப்பொழுதும் உரிமையில பேசியது கிடையாது. அரசியலில் என்கிட்ட பதிவு பண்ணி பொறுமையாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலில் வேறுபாடுகள் வரலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பர்சனலா அவரையும் காயப்படுத்திருக்கு, விசிக்க தோழர்களையும்